Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான அம்பிலிப்பட்டி பிரதேச சபையின் தலைவர் விளக்கமறியலில். ஒழுக்கமின்றி செயற்படும் தமது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிப்பு. ஈரான் நாணயத்தை இலக்கு வைத்து புதிய தடைகளை அமெரிக்கா அமுல்படுத்தியுள்ளது. இனி உள்நாட்டு செய்திகள். போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான அம்பிலிப்பட்டி பிரதேச சபையின் தலைவர் NK அமில விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சட்டத்தரணி ஒருவருடன் அம்பிலிப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகிய சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரான பிரதேச சபை தலைவரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அம்பிலிப்பட்டிய நீதவான் தினேஷ் லக்மால் பெரேரா உத்தரவு பிறப்பித்தார். அண்மையில் அம்பிலிப்பட்டிய பனாமுர பிரதேசத்தில் தலைக்கவசம் மற்றும் சாரதி அனுமதி பத்திரமின்றி மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்த போலீஸ் உத்தியோகத்தர்களை தாக்கியதாக அம்பிலிப்பட்டிய பிரதேச சபை தலைவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னர் பிரதேச சபையின் தலைவர் தலைமறைவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒழுக்கமின்றி செயற்படும் தமது உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பில் கூட்டமைப்பின் அனைத்து அங்கத்துவ கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த் குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பல்வேறு அங்கத்துவ கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அவர் மேலும் கூறினார். கட்சி பிரதிநிதிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் குறித்த கட்சிகளின் செயலாளர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக சுசில் பிரேமஜயந்த் கூறினார். போலீஸ் விசாரணைகள் நிறைவடைந்ததன் பின்னரே மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவ்வாறு ஒழுக்கமின்றி செயற்பட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் மூவரின் கட்சி அங்கத்துவம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார். அண்மை காலமாக அம்பிலிப்பட்டிய ரிதிமாலயத்த பிரதேச சபைகளின் பிரதிநிதிகள் நபர்களை தாக்கியமை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளிடம் உள்ள திறமைகளை உரிய முறையில் இனம் காண்பதில் சிக்கல் நிலவுவதாக இளைஞர் விவகார மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் தலஸ் அழகப்பெரும தெரிவிக்கிறார். தொழில்நுட்ப கைத்தொழில் கற்கை நிலையின் 3ஆம் தரத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட புதிய ஆலோசகர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை கூறினார். இளைஞர் விவகார மற்றும் திறன் விருத்தி அமைச்சில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் மூலமும் தொழில்நுட்ப கல்வியின் மூலமும் வெற்றியடைந்தவர்கள் வெற்றியடையாதவர்கள் என்ற பாகுபாட்டை சமூகத்திலிருந்து நீக்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். வெற்றியடையாதவர்கள் சமூகத்தில் இருக்க முடியாது. வெற்றியடையாதவர்கள் என்ற பிரிவொன்று இல்லை. அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள், ஆட்சியாளர்களே சித்தியடையாதுள்ளனர். பிள்ளைகள் எதில் திறமையை வெளிப்படுத்துகின்றார்கள் என நாம் கண்டறிய வேண்டும். பிள்ளைகளின் திறமையை எம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. எமது திறமையற்ற தன்மையை நாம் பிள்ளைகளின் மீது சுமத்துகின்றோம். பிள்ளைகள் திறமையற்றவர்கள் என கூறுகின்றோம். மார்பக புற்றுநோய் தொடர்பாக அவதானம் செலுத்தாது இருந்தால் அதனை தவிர்க்க முடியாது என மஹரகம தேசிய புற்றுநோய் நிறுவனத்தின் விசேட வைத்திய நிபுணர் கனிஷ்கடி சில்வா கூறுகிறார். புற்றுநோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கான சர்வதேச தினத்தினை முன்னிட்டு கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மருத்துவ சம்மேளன கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமை புற்றுநோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கான சர்வதேச தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நேற்று இந்த தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. சுகாதார அமைச்சின் தேசிய புற்றுநோய் ஒழிப்பு திட்டத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. Most of the risk factors are in breast cancers unavoidable. Like an early menarche. சிறிய வயதில் பூப்படைதல், முதல் பிள்ளை பிறக்கும் போது தாயின் வயது அதிகமாக இருத்தல் உள்ளிட்ட காரணங்களினால்
மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்கனவே புற்றுநோய் ஏற்பட்டிருத்தல், ஏற்கனவே ஒரு புறம் மார்பக புற்றுநோய் ஏற்பட்டிருத்தல் போன்றவற்றினால் புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆபத்துகள் உள்ளன. පහුගිය පිරියුරු පිළිකාවක් හැදිච්ච එක්කන එක පැත්තක හැදිච්ච එක්කන අනිත් පැත්ත රිස්ක් එකක් තියෙනවා. ඉතින් ඒ රිස්ක් ෆැක්ටර්ස් නවත්තන්න අමාරුයිනේ. ඉතින් primary prevention is very difficult in breast cancer. விசேட தேவையுடையவர்களுக்காக இயங்கும் அனைத்து இல்லங்களையும் பதிவு செய்வதற்கு சமூக சேவைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இவ்வாறான இல்லங்கள் தொடர்பான கணக்கெடுப்புகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் பீலிக்ஸ் பெரேரா தெரிவிக்கிறார். விசேட தேவையுடையவர்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சமூக சேவைகள் அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். தற்போது மாகாண சபை மற்றும் பல்வேறு அமைப்புகளின் ஊடாக விசேட தேவையுடையவர்களுக்கான இல்லங்கள் நடத்தி செல்லப்படுவதாகவும் அவர் கூறினார். அவ்வாறான இல்லங்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான விசேட நடைமுறை ஒன்று தயாரிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய இல்லங்கள் அமைந்துள்ள இடம், அதன் சூழல் தொடர்பில் ஆராய உள்ளதாக சமூக சேவைகள் அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் விசேட தேவையுடையவர்களுடன் எவ்வாறு செயற்படுவது தொடர்பான ஆலோசனைகளையும் இல்லங்களின் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களுக்கு வழங்க உள்ளதாக அமைச்சர் பீலிக்ஸ் பெரேரா மேலும் தெரிவித்தார். ஹெம்மாத்தகம பலத்கம பகுதியில் உள்ள குடாஓயாவில் கழிவுப் பொருட்களை கொட்டிய 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு பவுசர் ஒன்றிலிருந்து கழிவுப் பொருட்களை கொட்டிக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்கள் பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பின்னர் போலீசாரினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதுவரையில் நீங்கள் எந்த பிரச்சனையிலும் ஈடுபட வேண்டாம். நாங்கள் பொறுப்புடன் கூறுகின்றோம். வாகனத்தை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து வாருங்கள். கேகாலை நகரசபை ஊழியர்கள் 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநபர் ஒருவரின் கழிவுகளை அவர்கள் இவ்வாறு அகற்ற முற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் 5 சிலாபம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிலாபம் போலீஸ் நிலையத்தின் தீர்க்கப்படாத குற்றங்கள் தொடர்பான பிரிவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி மாதம்பேயில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து இவர்கள் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். அவர்களிடமிருந்து துப்பாக்கி ஒன்றும், அதிசக்தி வாய்ந்த கைக்குண்டொன்றும், ரவைகள் உள்ளிட்ட சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. ரத்தினபுரி கழுகங்கையில் படகொன்று கவிழ்ந்தமையினால் காணாமல் போன ஒருவர் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையும் மகளும் உயிரிழந்தனர். காணாமல் போனவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காலி தடல்ல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 5:30 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் குறிப்பிட்டனர். 70 வயதான பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கராப்பட்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய சாரதி வாகனத்துடன் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வவுனியா, ஓமந்தை, இளைய மருதம்குளம் மற்றும் மருதிட்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் நோய்வாய்ப்பட்ட 2 காட்டு யானைகள் பிரதேசவாசிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த யானைகள் நோய்வாய்ப்பட்டுள்ளமை தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்ததாக பிரதேசவாசிகள் கூறினர். இந்த காட்டு யானைகள் தொடர்பில் பிரதேசவாசிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் வவுனியா வனஜீவராசிகள் அலுவலகத்திற்கு நேற்று காலையில் அறிவித்திருந்தனர். அதன் பிரகாரம் நேற்று பிற்பகல் 1 மணி அளவில் வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் அங்கு வந்ததாக பிரதேசவாசிகள் கூறினர். தற்போது ஓமந்தை, இளைய மருந்தகுளம் பிரதேசத்தில் உள்ள காட்டு யானை கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக மிருக வைத்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு வகை வெடிப்பொருளை உட்கொண்டமையினாலேயே இந்த யானை நோய்வாய்ப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். சம்பவம் தொடர்பில் அறிவிக்கப்பட்ட போதிலும் உத்தியோகத்தர்கள் வருவதற்கு தாமதமாகியமையினால் பிரதேசவாசிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் இணைந்து யானைகளுக்கு இவ்வாறு உணவு வழங்கினார்கள். வனஜீவராசிகள் திணைக்களத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைய கடந்த வருடம் 260 காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன.
பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் தொடரின் காலிறுதி சுற்றுக்கு செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் மற்றும் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர். அத்துடன் ரஷ்ய வீராங்கனைகளான மரியா ஷரபோவா மற்றும் மரியா குரிலென்கோ மகளிர் பிரிவின் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜெர்மனியின் பிலிப் கோயில் ஷைபரை தோற்கடித்து செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் தொடரின் காலிறுதிக்கு தகுதி பெற்றார். 3-1 என்ற செட் கணக்கில் ஜோகோவிச் வெற்றியீட்டினார். பிரெஞ்சு பகிரங்க டென்னிஸ் தொடரின் நடப்பு சாம்பியனான ஸ்பெயினின் ரஃபேல் நடால் மற்றும் ஜப்பானின் கெய் நிஷிகோரிக்கு இடையில் மற்றொரு போட்டி நடைபெற்றது. இதில் 3-0 என்ற செட் கணக்கில் நடால் வெற்றியீட்டி காலிறுதிக்கு முன்னேறினார். மகளிர் பிரிவின் 4ஆம் சுற்று போட்டியொன்றில் ரஷ்யாவின் மரியா கிரிலென்கா 2-0 என்ற நேர் செட் கணக்கில் அரையிறுதிக்கு தகுதி பெற்றார். இந்த போட்டியில் அமெரிக்காவின் பெத்தனி மேட்டக் சாண்டியுடன் அவர் மோதினார். பிரெஞ்சு பகிரங்கத்தின் சாம்பியன் கிண்ணத்தை கடந்த வருடம் சுவீகரித்த ரஷ்யாவின் மரியா ஷரபோவா நேற்றைய போட்டியில் வெற்றியீட்டி காலிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் ஸ்லோவன் ஸ்டீவன்ஸுக்கு எதிரான போட்டியில் 2-0 என்ற நேர் செட்டில் ஷரபோவா வெற்றியீட்டினார். Maria Sharapova, a clinical performance, Lucy, on a pretty difficult day against a difficult opponent. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் இருந்து 5 வருடங்களில் தாம் விலகலாம் என உலக சாம்பியனான செபஸ்டியன் வெட்டேல் தெரிவித்துள்ளார். இறுதியாக நடைபெற்ற 3 ஃபார்முலா 1 கார் பந்தயங்களிலும் ஜெர்மனியின் செபஸ்டியன் வெட்டல் சாம்பியன் பட்டங்களை வெற்றிக் கொண்டுள்ளார். உலக சாம்பியனான இளம் வயது வீரர் அவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனிய பத்திரிகை ஒன்றுடனான நேர்காணலில் செபஸ்டியன் வெட்டல் தனது ஓய்வு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். இதன்போது 5 வருடங்களில் தாம் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் இருந்து விலகலாம் என அவர் கூறியுள்ளார். தொடர்ந்தும் போட்டிகளில் பங்கேற்கும் ஆர்வம் மற்றும் சக்தி இல்லாமையே இதற்கு காரணம் என வெட்டல் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் ஷாக்கி டிவி வழங்கும் திரைப்படத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.